Hi viewers, welcome back to my channel. இந்த நிலைமையில இருந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ என்னோட டெலிவரி முடிஞ்சு கொஞ்ச நாளில் நான் 85 கேஜிஸ் தாண்டிட்டேன். அங்கே இருந்து இப்போது 69 கேஜிஸில் இருக்கேன். இதுக்கு நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணலை. பிகாஸ் எனக்கு டைம் இல்லை. எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு டைம் இல்லை. அப்போ நான் டயட் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ டயட்டிங் எப்படி நான் ப்ராப்பராக பண்ணேன், அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேங்கிறது பத்தி டீடைல்டா இப்ப நான் சொல்றேன். ஸோ டயட்டிங் ஸ்டார்ட் பண்ண டைம்லயே நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்னன்னு தெரியலன்னா நான் என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் அதை பத்தி போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்லாட் எதுன்னா 16:8. அதாவது 16 hours ஃபாஸ்டிங்ல இருக்கணும், 8 hours சாப்பிடலாம். கேட்கும்போது ஐயோ இதெல்லாம் முடியுமா அப்படின்னு தோணும். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி கண்டினியூ பண்ணணும், என்னெல்லாம் சாப்பிடலாங்கிறத பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்க. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 6 to 7 kgs ஒரு மந்த்லேயே கம்மி பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் ப்ராப்பராக பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் 10க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 6க்கு டின்னரை முடிச்சிடணும். இப்போ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. சின்ன வயசுலேயே நான் அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஒரு கிளாஸ் பால் குடிப்பேன் மார்னிங். அதுதான் என்னோட ரொட்டீனாக இருந்துச்சு. அதனால இப்போவும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னலாம். பட் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. அதனால நான் 11க்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபுட் எடுத்துப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் டீ குடிப்பேன். அதில் சுகர் போட மாட்டேன். அதே மாதிரி 7க்கு டின்னரை முடிச்சிருவேன். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீன். இப்போது இந்த ஃபாஸ்டிங் டைமில் என்னெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் டீ, பிளாக் காஃபி, ஜீரா வாட்டர் இது எல்லாமே குடிக்கலாம். பட் இதில் எதுலேயும் சுகர் போடக்கூடாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா ஃபீடிங் மதர்ஸ் இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபீடிங் மதர்ஸ் இதை ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கணும்ல. அப்படி ஒரு ஃபீடிங் மதர் சாப்பிடாம இருந்தால் அவங்களோட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டயர்ட்னஸ் வரும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பசிக்கும். அது இல்லாமல் குழந்தைக்கு கிடைக்கிற அந்த மில்கோட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் எஃபெக்ட் ஆகும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்போ நான் எப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நான் அவ்வளோவா ஃபீட் பண்ணலை. எனக்கு ஃபீட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு 3 monthsக்குள்ளே பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 3 monthsலேயே நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, நார்மல் டயட்டிங்காக இருந்தாலும் சரி, உங்களோட டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி அட்வைஸ் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் டிப் என்னன்னா, நிறைய பேர் கேட்பாங்க டீ குடிக்கலாமா, டயட் பண்ணும்போதெல்லாம் எப்படி பால் எடுத்துக்கிறது, அது எடுத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் டீ குடிக்காம வாழவே முடியாது. அப்படி ஒரு டயட்டிங்கே எனக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால நான் மார்னிங் ஒரு கப் டீ, ஈவினிங் ஒரு கப் டீ எடுத்துகிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு கப் டீயாச்சும் ஒரு நாளைக்கு எடுத்துருவேன். அது இல்லாமல் ஒரு நாள் கூட போனதில்லை. அதனால எனக்கு வெயிட் லாஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. மற்றபடி டயட்டிங்கெல்லாம் நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த டீயை நான் எங்கேயுமே அவாய்ட் பண்ணதே இல்லை. ஆனால் நான் சுகர் போட மாட்டேன். உங்களுக்கு சுகர் இல்லாமல் குடிக்க முடியாது அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் கொஞ்சோண்டு சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணலை, டயட்டிங் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் சுகர் ஃபுல்லாகவே கட் பண்ணணும். சுகர் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற டயட்டுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. இப்ப நிறைய பேர் வந்து நம்பாத ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன். கிரீன் டீ குடிச்சாலாம் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கிரீன் டீ குடிக்கிறது வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு இல்லை. எனக்கு கிரீன் டீ எப்படி ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா நல்ல மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆச்சு. யூஸ்வலி எனக்கு ரொம்ப ஸ்லோ மெட்டபாலிசம், அதாவது நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகாது, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக இருந்த மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கப் க்ரீன் டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு க்ரீன் டீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். மார்னிங் ஒரு கப் க்ரீன் டீ எடுத்தீங்கன்னா அன்னைக்கு ஏதாச்சும் கேக், பிஸ்கட் அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணவே தோணாது. அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக தேவையில்லாமல் பசிக்கிறதும் இருக்காது. ஸோ இதுக்கு தான் க்ரீன் டீ எனக்கு ஹெல்ப் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு நிறைய க்ரீன் டீ எல்லாம் குடிக்காதீங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 கப்பு. நான் ஒரு கப் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் என்ன மோட்டிவேட் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் வெயிட் வந்து டெய்லி செக் பண்ண மாட்டேன். டெய்லி செக் பண்ணீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வெயிட்டை செக் பண்ணிக்கோங்க. டயட்டிங் ப்ராப்பராக பண்ணுற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நல்லா தெரியணும்னா வீக்லி ஒன்ஸ் தான் செக் பண்ணணும். நீங்கள் டெய்லி செக் பண்ணீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா,
லாஸ்ட் டே நீங்கள் நிறைய சால்ட் இருக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் உங்களோட பாடியில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர்னால வெயிட் ஜாஸ்தியாக காமிக்கும். வாட்டர் ரிட்டென்ஷன் அது மட்டும் இல்லை, நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். ஸோ டெய்லி நீங்கள் வெயிட் செக் பண்ணும்போது இன்னைக்கு 76 இருக்கும், நாளைக்கு பார்த்தா 78 இருக்கும், அடுத்த நாள் திருப்பி 76க்கு கீழே இருக்கும். ஸோ இந்த ஒரு வேரியேஷன் உங்களுக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் நெருங்கும் போதும் வெயிட் வந்து ஜாஸ்தியாக காமிக்கும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக இருக்கும். என்னடா இது, நான் டயட்டிங் பண்ணுறேன், என்னோட வெயிட் வந்து மேலே போயிட்டு இருக்கே அப்படின்னு தோணும். நல்லா ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வெயிட் பார்க்காதீங்க. மார்னிங் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் வெயிட் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களோட ஒரிஜினல் வெயிட். நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 700 கிராம்ஸ்லேருந்து 1 kg வரைக்கும் ஜாஸ்தியாக காமிக்கும். அடுத்ததான் நான் டயட் ஸ்டார்ட் பண்ணப்பவே பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டயட் பார்ட்னரை கண்டுபிடிச்சேன். அதாவது அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். ஃபேமிலி மெம்பராக இருந்தால் பெஸ்ட்டு, நீங்கள் சேர்ந்து ஒரே மாதிரி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம், டயட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிக்கோங்க, சேர்ந்தே டயட் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளை தான் டயட் பார்ட்னராக வச்சுருக்கேன். நான் என்னெல்லாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன்னு அவகிட்ட சொல்லுவேன், அவள் என்னெல்லாம் சாப்பிட்டான்னு சொல்லுவா. ஒரு நாள் நான் ஸ்கிப் பண்ணேன்னா கூட அவள் கரெக்டாக டயட்டிங் பண்ணுறான்னு கேட்டோடனே சரி நாமளும் அப்படியே அந்த ட்ராக்லேயே போகலாம் அப்படின்னு எனக்கு தோணும். இல்லைன்னா அவளுக்கே வந்து சரி இவ இதெல்லாம் சாப்பிட்றா, நாமளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்னோட டயட்டிங் அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவளும் யோசிப்பா. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவளும் ஒரு 10 கிலோ கம்மி பண்ணியிருக்கா, நானும் இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு டயட் பார்ட்னரை கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னா, நான் நிறைய வீடியோஸில் இதை சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி உங்கள் ரூமில் ஹேங் பண்ணிக்கோங்க. டெய்லி அதை நீங்கள் பார்த்துடணும், அந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸை இப்போ போட முடியாமல் இருக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸை எப்படியாச்சும் போட்டுறணும் அப்படின்னு டெய்லி தோன்ற அளவுக்கு அந்த ட்ரெஸ் வந்து அழகாக இருக்கணும். நான் டயட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஹேங் பண்ண ட்ரெஸ்ஸை இப்போ நான் வியர் பண்ணுற அளவுக்கு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது உங்களுக்கும் கிடைக்கணும்னா ப்ராப்பராக டயட் பண்ணுங்கள், ஒரு நல்ல அழகான ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணிக்கோங்க இன்னைக்கு. அப்புறம் நான் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, டயட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னோடது. அந்த டயட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 to 5 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த வீடியோ திருப்பி பார்த்தப்போ எனக்கு அது நல்லா இருந்துச்சு, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஆனால் வெயிங் ஸ்கேலில் பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, பட் வீடியோ பார்த்தப்போ எனக்கே தெரிஞ்சிச்சு, ஐயோ நல்லா ஒல்லி ஆயிட்டேனே அப்படின்னு தோணுச்சு. இன்னும் 5 வீக்ஸ் நல்லா டயட் பண்ணால் இதை விட டிஃப்ரென்ஸ் கிடைக்குமே அப்படின்னு தோணும். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 5 வீக்ஸ் திருப்பியும் நீங்கள் டயட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் யாரும் உங்ககிட்ட டயட் பண்ணுன்னு சொல்ல வேணாம், நீங்களே உங்களை போட்டு மோட்டிவேட் பண்ணணும்னு ஏதாச்சும் பண்ண வேணாம். நீங்களே அந்த ட்ராக்குக்குள்ளே போயிடுவீங்க. இதுதான் நான் பண்ணணும், இது பண்ணால் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவை. அதுக்கு இதை எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன ஃபுட்டு சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எதை பற்றியுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, மோட்டிவேஷனே இல்லை, வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்காது, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.